வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற படம் கொஞ்சம் ஸ்பெஷலானது. நெஞ்சை தொடுற கதை, கொஞ்சம் சோகம், நிறைய மனிதாபிமானம். ஆமாங்க, 1999 வந்த தி கிரீன் மைல் படத்தோட கதையை தான் உங்களுக்காக சொல்ல போறேன். ஒரு ஜெயில்ல மரண தண்டனை கைதிகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல நடந்த கதை இது. அந்த இடத்துக்கு எல்லாரும் பச்சை வழின்னு சொல்லுவாங்க, ஏன்னா அது அவங்க வாழ்க்கையோட கடைசி வழித்தடமா இருக்கும். படத்தோடைய ஆரம்பத்திலேயே ஒரு ரிட்டையர்மெண்ட் சென்டர், அதாவது ரிட்டையர் ஆகி வயசானவங்க எல்லாம் தங்குற இடம். அந்த இடத்துல ஒரு கெட்ட கனவு கண்டு தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிற ஒரு வயசான தாத்தா. அந்த தாத்தாவோட பெயர் பால்யட்ஜ் என்பது. வயசு இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லா நடக்கிறாரு, செம ஹெல்த்தியா இருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே ட்ரக்கிங் தான். அப்படியே காட்டுக்குள்ள ட்ரக் பண்ணிக்கிட்டு யாருக்குமே தெரியாத நடுக்காட்டில் இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள போறாரு. அந்த வீடு ரொம்ப பால் அடைந்து போய் இருக்கு. அந்த வீட்டினுடைய ஜன்னல் வழியா உள்ள சந்தோஷமாக பார்க்கிறாரு. இந்த வீட்ல என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நமக்கு போக போக தான் தெரிய வருமே. திரும்ப அவரு அந்த சென்டருக்கே வராரு. இவரு மாதிரியே நிறைய வயசானவங்க எல்லாம் இருக்காங்க. எல்லாருமே தினமும் ஈவினிங் டிவில ஒரு ஷோவை பார்ப்பாங்க. நம்ம பால் தாத்தாவும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒரு ஐயா என்ன பண்ணுனாருன்னா, என்ன சேனல் பாக்குறியா, போர் அடிக்குதுன்னு சொல்லி டிவி ரிமோட்டை எடுத்து வேற சேனல் மாத்துறாங்க. அப்ப அதுல ஒரு பாட்டு வருது, அது எல்லாரும் பாக்குறாங்க. அப்பதான் நம்ம பாலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுந்து போய்கிட்டே இருக்காரு. அந்த ஹோம்லயே இருக்கிற ஒரு பாட்டி ஒருத்தவங்க, பால் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவங்களும் கூடவே போறாங்க. ஓரமா ஒரு இடத்துல உட்கார்றாரு. பாட்டியும் போயிட்டு, உனக்கு என்ன ஆச்சு, அது சாதாரண பாட்டு தானே, அதை பார்த்து ஏன் இவ்ளோ கஷ்டப்படுகிறாய் அப்படின்னு கேட்க, நம்ம பால் தாத்தாவும் அவருடைய விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 1930 வருடம் நம்ம பால் தாத்தா ஒரு ஜெயில்ல வேலை பார்க்கிறார். இதுதான் நமது சின்ன வயசு பால் தாத்தா. அந்த ஜெயில்ல ஒரு வார்டன் அப்படின்னு சொல்றதை விட ஜெயிலுக்கு மரண தண்டனை கைதிகளாக வருவார்கள். அந்த மாதிரி ஆட்களுக்கு ஷாக் கொடுத்து அவர்களை சாகடிக்கிற ஒரு வேலையை தான் நம்ம பால் செய்கிறார். அதோட பாலுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ். இதனால அவர் ஒன்றுக்கு போனாலே பயங்கரமா வலிக்கும். இவரும் போகாத ஹாஸ்பிடல் இல்ல, பார்க்காத வைத்தியம் இல்ல. அந்த இன்ஃபெக்ஷன் சரியாகவே இல்ல. ஒவ்வொரு தடவை மூச்சா போகும் போதும் பயங்கர வலியை அனுபவிச்சுதான் நம்ம பால் ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டு இருக்காரு. பால் கூட ஜெயில நிறைய கார்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்க. அதுல முக்கியமா பர்சி என்கிற இவரு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கார்டு. ஏதாவது ஆர்டர் போட்டனா அதை ஒழுங்கா பண்ணவே மாட்டாரு. ஏன்னா இவரோட சொந்தக்காரங்க தான் கவர்னர். அதனாலேயே என்ன எவனும் ஒன்னும் பண்ண முடியாது. என் மாமா கவர்னர் டெவலப் தான் சுத்திக்கிட்டு இருக்காரு. ஜெயிலுக்குள்ள நம்ம பாலுக்கும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் பராசிய அவ்வளவா பிடிக்கவே பிடிக்காது. ஒரு நாள் ஜெயிலுக்கு ஒரு புது கைது வராரு. பாலுக்கு எதுவும் புரியல. என்னங்கடா இவ்வளவு ஷாக் ஆயிட்டீங்க, அப்படி யாருடா வராங்கன்னு பாலும் போய் பார்க்கும் போதுதான் நல்லா பெருசா ஹல்க் மாதிரி ஒருத்தர் வருகிறார். அவர் மட்டும் நினைச்சாருன்னா இங்க இருக்கிற எல்லாரும் அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆக முடியும். என்ன பண்ண போறான்னு, நமக்கு இன்னைக்கு என்ன காத்து கொண்டிருக்கும் என்று பால் எல்லாம் பயத்துல இருக்கும் பொழுது அந்த அழுக்கு மாதிரி இருக்கிறவரு அமைதியா வராரு. எந்த ஒரு முரண்டும் பிடிக்கவே இல்ல. பால்யட்ஜ் அந்த கைதி கிட்ட உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்க, என்னுடைய பேர் ஜான் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே ஜான், இதுதான் உன்னுடைய செல்லு அப்படின்னு செல்லுக்குள்ள அனுப்புறாங்க. நம்ம பாலும் உள்ள போறாரு. சரி ஓகே, இவன் நல்ல கைதுதான் போல, நான் வரேன் அப்படின்னு பால் போகும்பொழுது, பாஸ் ஒரு நிமிஷம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவீங்களா, ரொம்ப இருட்டா இருக்கும் தானே, எனக்கு இருட்டினா ரொம்ப பயம், அதனால ஒரே ஒரு லைட்டையாவது போட்டு வைப்பீங்களா அப்படின்னு கேட்க, நம்ம பாலுக்கு சுத்தமா புரியவே இல்ல. ஆனா பார்த்தா 10 பேர் அடிக்கிற மாதிரி இருக்கான். ஆனா பச்சை குழந்தை மாதிரி பேசுறானே, அதெல்லாம் நீ ஒன்னும் பயப்படாத, உனக்கு எது வேணும்னாலும் என்ன கூப்பிட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பதில் சொல்லுகிறான் அந்த ஜானு. சரி பாஸ் அப்படின்னு சொல்லி கைய கொடுக்கிறாரு. ஒரு வித்தியாசமான ஃபீலிங் வருது. என்னன்னா இவர் தப்பு பண்ணிருக்கிறாரோ பண்ணலையோ, ஆனா ஜான் ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்னு மாதிரி இருக்கு. தோணுது. செல்லையும் லாக் பண்ணிடுறாங்க. நம்ம பாலுக்கு இந்த ஜான் யாரு, அவன் என்ன தப்பு பண்ணிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கும் போதுதான் இந்த ஜான் ஒரு மரண தண்டனை கைதி சொன்ன ஜெயிலுக்கு வந்துட்டாரு. நம்ம பால் தான் தண்டனையை கொடுத்து அந்த ஜான சாகடிக்கணுமே, நம்ம கையால சாக போற இவன் என்ன தப்பு பண்ணிருக்கான்னு அந்த கேஸ் டீடைல்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன, நான் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற 2 குட்டி பொண்ணுங்க திடீர்னு காணாம போறாங்க. அந்த குட்டி பொண்ணுங்களோட அப்பாவும் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே கையில கண் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணுங்க எங்கன்னு தேட ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு இடத்துல இந்த ஜான் அவரோட மடியில அந்த 2 பெண்களும் இருக்காங்க, இறந்து போன நிலைமையில. அதோட இந்த ஜான் அழுதுகிட்டு இருக்காரு. அங்க வந்தவங்க எல்லாம் என் புள்ளைய எதுக்காக சாகடிச்சி அப்படின்னு கேட்க, நான் இவங்களை காப்பாத்தணும்னு தான் நினைச்சேன், ஆனா நேரம் ரொம்ப கடந்து போய்விட்டது, என்னால முடியலன்னு அலறாரு.
ஆனா அங்க இருக்கிறவங்க யாரும் நம்பவே இல்ல. நீதான் அந்த 2 குழந்தைகளையும் சாவடிச்சு இருக்கா அப்படின்னு சொல்லி ஜானை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க கோர்ட்லயும் அவருக்கு மரண தண்டனையும் கொடுத்துட்டாங்க. அதுக்காக தான் இப்ப ஜெயிலுக்கே வந்துட்டாரு. அப்படி எல்லா விஷயத்தையும் பால் படிச்சு தெரிஞ்சுக்கிறார். அப்பான்னு பார்த்து அந்த இடத்துக்கு இந்த ஜெயிலுடைய பெரிய அதிகாரி ஒருத்தர் அவர் அப்படியே சோகமா வர்றாரு. பாலு சார், என்னாச்சு? உங்களுக்கு ரொம்ப சோகமா இருக்கீங்க. உனக்கு தான் தெரியும் இல்ல என்னோட ஒய்ஃப்க்கு டியூமர் இருக்கணும், அது சரி ஆகாதா, சீக்கிரம் இறந்து விடுவார் என்று டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க. ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பால் பெரிய அதிகாரிக்கு முடிஞ்ச வரைக்கும் ஆறுதல் சொல்றாரு. ஜானுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி மரண தண்டனை கைதிகள் வந்திருப்பாங்களே, அவங்களுக்கு தண்டனையை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் ஜானுக்கே வரும். அப்படி ஒருத்தருக்கு தண்டனையை கொடுக்கணும். அதுக்காக எலக்ட்ரிக் சேர் எல்லாம் நம்ம பாலோ அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தாவது திடீர்னு ஒரு குட்டி எலி ஒண்ணு ஓடுது. இந்த ஜெயிலுக்கு ரெகுலரா வர ஒரு ஆளு யாருன்னா இந்த எலிதான். அதனால இந்த எலிக்கு சாப்பாடு எல்லாம் அவங்க போடுவாங்க, அதுவும் சாப்பிடுது. பான்னு பார்த்து பர்சி அதை கொல்ல பார்க்கிறான். அவங்கிட்ட இருந்து அந்த எலி அழகா எஸ்கேப் ஆகி ஓடுது. கடுப்பான பர்சி அந்த எலிய கொல்லாம விட மாட்டேன், அதோட சாவு என் கால்ல தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஃப்ராஸ்ட் ஒரு கைதிக்கு மரண தண்டனையை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் அந்த பர்சி இருக்காருல்ல, அவர் தூரத்துல இருந்து பார்க்கிறாரு. அடுத்த கைதிக்கு அவர் தான் தண்டனையை கொடுக்கணும். எல்லாத்தையும் ஆளு பார்த்துட்டு இருக்காரு. கவனமா மரண தண்டனை கொடுக்க போற கைதிய ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் சார்ல உட்கார வச்சு கை கால் எல்லாம் கட்டி போட்டு கைதியோடைய தலைய ஷேவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஈரமான ஸ்பாஞ்ச் அத தலைக்கு மேல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் ஹெல்மெட்டையும் மாட்டுவாங்க. இந்த ஈரமான பஞ்சு இல்லாம அப்படியே ஷாக் கொடுத்தோம் அப்படின்னா உடம்பு கருகி போய்விடும், மோசமான ஸ்மெல் வரும். ஆனா இதுவே ஈரமான பஞ்சு இருக்கிறதுனால வெறும் ஷாக் மட்டும் தான் அடிக்கும். ஈஸியா அவங்க இறந்து போய்விடுவார்கள். எல்லாத்தையும் தூரத்திலிருந்து பார்த்து கத்துக்கிறாரு. அடுத்ததா மரண தண்டனை யாருக்கு கொடுக்க போறாங்கன்னா ஜெயில்ல இருக்கிற டெல்லின்ற இவருக்கு தான். இவ்வளவு நாளா இந்த ஜெயில்ல சாக போறோமே அப்படின்னு ஆளு சோகமா இருந்தாரு. ஆனா இப்ப ரொம்ப ஜாலியா இருக்காரு. என்னடா பிரெண்ட்ஸ் பார்க்கும் போதுதான் இந்த ஜெயில்ல அடிக்கடி ஒரு எலி ஒண்ணு வரும் இல்ல, அந்த எலி டெல்லி கூட ரொம்ப சகஜமா பழகுது. அதுவும் அந்த டெல்லி அந்த எலிய ஒரு கையில புடிச்சு அப்படியே அது இன்னொரு கைக்கு வருது. பாத்தீங்களா, மேஜிக் இருக்க மாதிரி இந்த எலிய நான் கண்ட்ரோல் பண்ற அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல நம்ம பாவம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் சூப்பர்ரா, நீ வந்த எலியும் பண்றீங்க, எலின்னு சொல்லாதீங்க, இதுக்கு நான் ஒரு பேரு வச்சிருக்கேன், மிஸ்டர் ஜிங்கிள்ஸ் அப்படி என்றால் அவர் சொல்றாரு. இந்த நேரத்துல அந்த பேர் வாராரு. இவருக்கு தான் அந்த எலிய பிடிக்காது. என்னைக்கா இருந்தாலும் உன் சாவு என் கால்ல தான் சொல்லி இருக்கிறாரு. ஆனால் ஏதாவது அட்டை பெட்டி இருந்தா அதுல எலிய வச்சுக்கோ, அது உன் கூடவே வைத்து வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம பால் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன இந்த பர்சி உண்மையிலேயே நல்லவன் ஆயிட்டானா இல்ல நடிக்கிறானா அப்படின்னு இவங்களுக்கே புரியல. எடுத்து பார்த்தோம். அப்போ அங்கே வந்த மேல் அதிகாரி அவருடைய மனைவிக்கு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு என் வைஃப் உடைய தலையில கட்டி இருக்கு, அவ்வளவுதான், இதுக்கு மேல நீ என்ன ஆறுதல் சொன்னாலும் ஒன்னும் பண்ண முடியாது. ஆளு அதோட பால் நாளைக்கு நம்ம ஜெயிலுக்கு இன்னொரு கைதி வரப்போகிறானா, அவன் ஏதோ மோசமானவன் அப்படின்னு சொல்றாங்க, பாத்துக்கோ வேலைய பாரு அப்படின்ற மாதிரி அந்த பெரிய அதிகாரி சொல்றாரு. சரின்னு பாலும் வேலைய முடிச்சிட்டு வீட்டுக்கு போறாரு. நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு இவ்ளோ நேரம் இன்ஃபெக்ஷன் இருக்குல்ல, அது ரொம்ப மோசமாகி சம வலிக்குது. உடனே பால் வெளியே யூரின் போறாரு. அவ்வளவு வழி அப்படியே அவரால தாங்க முடியல. இது அவர் வீட்டுக்குள்ளேயே போய் இருக்கலாம். ஆனா ஏதாவது சத்தம் போட்டா இருந்தா அவருடைய மனைவிக்கு தெரிஞ்சிடும் இல்ல, அதனாலதான் வெளியே அவ்வளவு வலியையும் அனுபவிச்சு கஷ்டப்படுறாரு. அந்த வலியோடவே அடுத்த நாள் வேலைக்காக ஜெயிலுக்கு வந்துடுறாரு. புது கைதியை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பாலும் அந்த புது கைதியை அடைகிறதுக்காக ரெடியா நின்னுகிட்டு இருக்கும்போது அந்த ஜான் இருக்காருல, அவரு பாஸ் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த புதுசா வந்த கைதி இருக்கிறவங்கள அடிச்சு போட்டுட்டு எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்றாரு. ஆல்ரெடி நம்ம பால் இன்ஃபெக்ஷன்ல வழியில துடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அந்த கைதிய தடுக்க போறேன்னு அவரோட வலி ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆனா எப்படியோ அந்த கைதிய புடிச்சு செல்லுக்குள்ள அடிக்கிறாங்க. அந்த கைதி ஒரு பயங்கரமான சைக்கோ. நம்ம பாலும் வலி தாங்க முடியாமல் துடிச்சிட்டு இருக்காரு. இத பாக்குற அந்த மரண தண்டனை கைதியான ஜானு, பாஸ் கொஞ்சம் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடு. நம்ம பாலும் அப்படியே மெதுவா பக்கத்துல போறாரு. ஜான் அப்படியே பாலை புடிச்சு இழுத்து இன்ஃபெக்ஷன் இருக்க அந்த மெயின் பாயிண்ட்ல கை வைக்கிறாரு. என்னடா பண்றீங்க கைய வச்ச அப்படின்னு கேக்கும் பொழுது ஆனா ஜான் எதுவும் பேசாம அப்படியே கம்முன்னு இருக்காரு. அப்பதான் பால் பின்னாடி நோட்டீஸ் பண்றாரு. அந்த செல்லுக்குள்ள இருக்கிற ஒரு லைட் பல்பு அப்படியே பிரைட்னஸா எரிஞ்சி டக்குன்னு வெடிக்கலாம ஆரம்பிக்குது. இங்க என்ன நடக்குது அவருக்கு எதுவும் புரியல. சட்டுன்னு விட்டுறாரு. என்னமோ பண்ணுது. சடனா வாய திறக்கிறாரு. அவரோட வாய்க்குள்ள இருந்து நிறைய பூச்சிகள் எல்லாம் பறந்து வெளியே போகுது. என்ன பண்ண என்ன பாஸ், நான் உங்களுக்கு உதவிதான் செய்தேன் அப்படின்னு ஜான் சொல்லி பாலுக்கு எதுவும் புரியல. எந்த ஒரு வழியும் சுத்தமா போயிடுச்சு. அந்த கைது ஜோன் இருக்காருல்ல, அவர்தான் பவளுடைய இன்ஃபெக்ஷன் குணப்படுத்தி இருக்காரு ஜானுடைய உடம்புக்குள்ள அதுக்கப்புறமா அது ஒரு பூச்சியா மாறி அவர் வாய் வழியா வெளியே போயிடுதுங்க சார். நம்ம பாலுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சுத்தமா ஐடியாவே கிடையாது. ஆனா எது என்னவோ அந்த ஜான்னால தான் நம்மளுடைய இன்ஃபெக்ஷன் குணமாகி இருக்கு.
அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஜானுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு பப்ளிக் டிபெண்டரா போய் பாக்குறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கேஸ்ல என்னால எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு சொல்லி விடுகிறாரு. இந்த விஷயம் சொதப்பிக்கிச்சு இல்ல, அதனால அட்லீஸ்ட் அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு போய் கொடுக்கலாம் என்று ஜானுக்காக ஃபுட் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறாரு. அத வாங்கின ஜானும் அவர் மட்டும் சாப்பிடாம அடுத்ததா மரண தண்டனையில் சாக போற அந்த டெல்லின்றவருக்கும் கொடுக்கிறாரு மிஸ்டர் ஜிங்கிள்ஸ். அதுக்கும் கொடுத்து எல்லாருமே சந்தோஷமா சாப்பிடுறாங்க. ஆனா என்ன ஜெயிலுக்கு புதுசா ஒருத்தர் வந்தார் இல்ல, சைக்கோ, அவருக்கு மட்டும் நான் எதையும் தரமாட்டேன் என ரொம்ப மோசமானவன் அப்படின்னு ஜான் சாப்பாட்டை கொடுக்கவே இல்ல. அதனால சைக்கோ செமையா கடுப்பாகிறாரு. அங்க வாரம் மற்ற எல்லாரையுமே வம்பு இழுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பிளாக்குக்கு ஒரு ஆபீசர் வராரு. அவர் மேலேயே அந்த சைக்கோ உச்சா போயிடுறான். கடுப்பான ஆன் ஆபீசர் என்ன பண்றாருன்னா, நல்லா போர்ஸான வாட்டர் கொண்டு வந்து அந்த சைக்கோ மேல அடிக்கிறாங்க. அப்புறம் அந்த சைக்கோவை கொண்டு போயிட்டு தனியா இருட்டான செல்லுல அடிச்சு வைக்கிறாங்க. இவ்ளோ எல்லாம் பண்ணியும் அந்த சைக்கோ திருந்தவே இல்ல. நம்ம பாலுடைய ஃப்ரண்ட் மேலேயே வாயில கண்ட கருமத்தெல்லாம் போட்டு துப்புறாரு. இந்த நேரத்துல டெல் இருக்காரு. அவருக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த டெல் மிஸ்டர் ஜிங்கிள்ஸ் என்ற அந்த எலியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா ஆயிட்டாங்க. இவர் என்ன சொல்றாரோ அது எல்லாத்தையும் அந்த எலி செய்து, அதனால ஜெயில இருக்கிற ஆபீஸ் எல்லாரும் முன்னாடியும் நீ இந்த எலிய வச்சு ஒரு ஷோ பண்ணணும்னு சொல்ல டெல்லுக்கு அவ்வளவு சந்தோஷம் கூட்டிட்டு போயிட்டு பண்ண சொல்றாங்க. அந்த எலிய வச்சியா ஒரு நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் செஞ்சு காட்டுகிறார். ஆனால் டெல் ரொம்ப சோகமா இருக்காரு. இவ்வளவு நாள் எப்படா சாக போகிறோம், எல்லாமே மிஸ்டர் ஜிங்கிளுக்காக தான். நான் போனதுக்கு அப்புறம் என்னோட ஜிங்கிள் யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் நம்ம பாலும் அவருடைய ஃப்ரெண்டும் சமாதானப்படுத்துறாங்க. இங்க பாருன்னு ஒரு இடம் இருக்கு, புளோரிடால எலிகளுக்குன்னு ஒரு குட்டி உலகமே அங்க இருக்கு. அங்க கொண்டு போய் நாங்க மிஸ்டர் ஜிங்கிள்ஸ் விடுறோம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத, நாங்க பத்திரமாக பார்த்து கொள்வோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னோட மனசு நார்மல் ஆகுது. ஏன் மிஸ்டர் ஜிங்கிள்ஸா, நீங்க பத்திரமா பாத்துட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி டெல்லும் சாகறதுக்கு ரெடி ஆகுறாரு. இந்த நேரத்துல எலி வந்து அப்படியே வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது சடனா அந்த பர்சி இருக்காருல்ல, அவர் அந்த எலிய மிதிச்சு சாகடிக்கிறாரு. இத பார்க்கிற டெல்லும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆள ஆரம்பிக்கிறாரு. பாத்தியா, உன் சாவு என் காலில் என்று சொன்னேன் இல்ல, பார்த்தியா அப்படியே நடந்துருச்சு பாரு அப்படின்னு இரக்கமே இல்லாம அந்த எலிய கொண்டு போகி அங்கிருந்து டெல்லும் இறந்து போன எலிய கையில வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருக்காரு. இத பாக்குற ஜானு, அந்த எலிய என்கிட்ட கொண்டு வாங்க பாஸ் அப்படின்னு சொல்ல நம்ம பாலெட்ஜ் எலிய கொண்டு போய் ஜான் கிட்ட கொடுக்கறாரு. அந்த இறந்து போன எலியா அவருடைய கைக்குள்ள வச்சுக்கிட்டு என்னமோ பண்றாரு. ஒரு கைக்குள்ள இருந்து வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா ஜானோட வாயிலிருந்து நிறைய பூச்சிகள் எல்லாம் பறக்குது. இறந்து போன அந்த எலி இப்போ உயிரோட நடமாட ஆரம்பிக்குது. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மிஸ்டர் ஜிங்கிள்ஸ்னு உயிரோட தான் இருக்க, உனக்கு எதுவும் ஆகல, இப்ப நான் நிம்மதியா சாவான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. ஆனா எங்க நம்ம பாலு, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் எதுவும் புரியல. எப்படிடா செத்து போன எலிக்கே உயிரை கொடுத்துட்டான் அப்படின்னு புரியாம பார்க்கறாங்க. இவங்க அதுக்கப்புறம் அந்த பர்சி இருக்காரு இல்ல, எலிய சாகடித்ததுக்காக பர்சிய மிரட்டுறாங்க பாரு. டெல்லுக்கு நீதான் தண்டனைய கொடுக்கணும், ஒழுங்கா அவனுக்கு தண்டனைய கொடுத்து உன் வேலைய பாரு, இல்லன்னு வச்சுக்கோ வாய உடைச்சிடும். அவர் மேல கடுப்பு அதிகமாக ஆரம்பிக்குது. அவர் எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வச்சு பண்றாங்க. அந்த பர்சி தான் பண்ணணுமே, எப்பவுமே தண்டனை கொடுக்க போற அவருடைய தலையில ஈரமான ஸ்பான்சர் வைக்கணும். ஆனா ஈரம் பண்ணாம வெறும் ஸ்பான்சர் வச்சு விட்டு அதனால என்ன ஆகும்னா ரொம்ப வலிய அனுபவித்து உடம்பெல்லாம் கருகி இறந்து போவாங்க. தண்டனை அனுபவிக்கிறாங்க. அதுக்காக தான் பர்சி வேணும்னே அந்த ஸ்பான்சை ஈரம் பண்ணாம வைக்கிறாரு. அதோடு இந்த மாதிரி தண்டனைய கொடுக்கற உங்களுடைய முகத்தை எல்லாம் எப்பவுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒரு கருப்பு துணிய வச்சு, ஏன்னு சொன்னால் தண்டனை கொடுக்கும் போது அவங்க முகம் ஒரு மாதிரி இருக்கும், இல்ல அது யாரும் பார்க்க கூடாதுன்னு க்ளோஸ் பண்ணி விடுவார்கள். ஈரமான ஸ்பான்ஸ் இல்ல அப்படின்ற விஷயம் தெரியாம சாக் ஆன் பண்ணி விடுறாங்க. ஆனா இவங்க யாருக்கும் இது தெரியாம இருக்கலாம். ஆனால் செல்லுக்குள்ள இருக்கிற நம்ம ஜானுக்கு தெரிய வருது. ரொம்ப வலிய அனுபவிச்சு இறக்க போறாரு அப்படிங்கிற விஷயத்த ஜான் புரிஞ்சுகிட்டு என்ன பண்றாருனா அவருடைய சக்தியை யூஸ் பண்றாரு. அந்த இடத்துல டெல்லிக்கு ஷாக் கொடுக்கிறார்கள். ஆனால் டெல்லுக்கு அந்த வழியை கொடுக்காம அந்த வலி ஸ்ட்ரைட்டா ஜானுக்கு வர ஆரம்பிக்குது. ஜான் வழியில பயங்கரமா கத்துறாரு. அதனால என்ன ஆகுது, நான் தண்டனையை அனுபவிக்கிற டெல்லுக்கு எந்த ஒரு வழியும் இருக்காது, ஒரு நல்லபடியா இறந்து போவாரு. ஆனா அந்த வழியெல்லாம் ஜானுக்கு இருக்கிறதுனால ஜான் பயங்கரமா கத்துறாரு. இங்க டெல்லோட உடம்பு கருக ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த பர்ஸ் ஈரமான ஸ்பான்ஸா வைக்கல அப்படின்ற விஷயத்த மத்தவங்களும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான், போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. நீ பண்ணது எவ்வளவு மோசமான விஷயம் தெரியுமா, உன் சொந்தக்காரங்க கவர்னரா இருக்காங்கன்னா நீ என்ன வேணாலும் பண்ணுவியான்னு செமையா திட்டுறாங்க. அதுக்கப்புறம் பால் வந்து அந்த ஜெயிலுடைய பெரிய அதிகாரி இருப்பார்ல, அவரோட வீட்டுக்கு போறாரு. அங்க அந்த அதிகாரியோட ஐடியா தோன்றுகிறது. அப்பதான் பாலுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த ஜான் நமக்கு இருந்த இன்ஃபெக்ஷன் காணாம போக வச்சுட்டான், இறந்து போன எலியையும் உயிரோடு திரும்ப கொண்டு வந்துட்டான். அப்படின்னா அந்த ஜன்னல்
தன்னால இந்த அதிகாரியுடைய மனைவியையும் காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஜானை வீட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்கு குறுக்க முட்டுக்கட்டையா நிக்கிறது 2 பேரு செல்லுல ஒரு கைதியா இருக்கிற அந்த சைக்கோ. அதுக்கப்புறம் பர்சி வெளியே கொண்டு வரவே கூடாது. ஆனால் ஜான் இவங்க வெளியே கூட்டிட்டு வராங்க. இதை இவங்க 2 பேரும் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லி பஸ்ட் அந்த சைக்கோக்கு என்ன பண்றாங்கன்னா அதிகமான டோஸ் இருக்கிற மாத்திரையெல்லாம் நுணுக்கி அதை ஒரு ட்ரிங்க்ல கலந்து விட்டு அதை அந்த சைக்கோவுக்கு கொடுக்க அவரும் குடிச்சிட்டு போதையில சுத்திட்டு இருக்காரு. ஆளு சைக்கோ சமாளிச்சாச்சு. அடுத்தது பர்சி. அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு டார்கான ரூம் ஒண்ணு அதுல கொண்டு போய் அடைகிறார்கள். உன்னாலதான் டெல்லு மோசமான முறையில இறந்து போன அதுக்கு தண்டனை இதுதான் சொல்லி கை கால கட்டி வாயில துணிய வைத்து அடித்து அந்த இருட்டு ரூமுக்குள் அடைகிறார்கள். வெளியே கொண்டு அவர் செல்ல ஜானுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவர் உடம்பே ஒரு மாதிரி நடுங்குது. அப்புறம் ஜான் வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. வானத்துல இருக்கிற ஸ்டார் எல்லாம் பார்த்துட்டு மேல அங்க ஒரு லேடி இருக்கா அது உங்களுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி ஜான் வித்தியாசமா நடந்துக்கிறாரு. அப்புறம் கீழே இருந்து மண்ணு செடியெல்லாம் எடுத்து அதை முகந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம பாலும் இப்ப எங்க போறோம் அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா? தெரியும் பாஸ், நம்ம ஒரு லேடிக்கு ஹெல்ப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் பாலேஜ் புரிஞ்சுக்கிறாரு. அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த ஜானுக்கு தெரியும் அப்படின்னு முதல்ல அந்த சைக்கோ வருவதற்கு முன்னாடி சைக்கோனால ஒரு ப்ராப்ளம் இருக்கும்னு தெரிஞ்சதுனாலதான் ஜான் சொல்லியிருப்பாரு ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் ஜானை கூட்டிட்டு ஸ்ட்ரைட்டா அந்த அதிகாரியோட வீட்டுக்கு போறாங்க. அவர் ஒரு ஷாக்காலி துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வந்து எதுக்காக இந்த கைதியை ஏன் வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க பால் வந்து அதிகாரி கிட்ட சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் நாங்க வந்திருக்கோம், ப்ளீஸ் எங்களை தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஜானை வீட்டுக்குள்ள கொண்டு போறாங்க. ஜானு நேரா அந்த அதிகாரியோடைய வைஃபை பாக்குறாரு. பார்த்த உடனே அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் நம்ம ஜானுக்கு தெரிய வருது. மெதுவா பக்கத்துல போயிட்டு அந்த அதிகாரியோட மனைவி வாய திறக்கிறாங்க. நம்ம ஜானு வாய திறக்கிறாரு. அந்த வைஃபோட உடம்புல இருக்கிற அந்த நோய் எல்லாமே அப்படியே வெளிச்சமா ஒரு வித்தியாசமான பொருளா அப்படியே நம்ம ஜானுடைய வாய் வழியா உள்ள போக ஆரம்பிக்குது. எப்பவுமே ஒரு நோயை குணப்படுத்தின உடனே நம்ம ஜான் வாயிலிருந்து பூச்சியெல்லாம் பறந்து போவோம்ல, ஆனா இந்த தடவை எதுவும் பறந்து போகல. அந்த நோய் அப்படியே ஜானோட உடம்புல தங்குகிறது. இதனால ஜான் ரொம்ப வீக் ஆயிடுறாரு. ஆனா அங்கிருந்து அதிகாரியோட மனைவி ரொம்ப நார்மல் ஆயிடுறாங்க. அதனால அந்த அதிகாரி ரொம்ப சந்தோஷப்படுகிறாரு. நடந்து வந்து உன்னாலதான் இது எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க கழுத்துல இருக்கிற செயின் நம்ம ஜானுக்கு போட்டு விடுறாங்க. அந்த லேடியோடைய உடம்புல இருந்த நோய் இப்ப நம்ம ஜன்னோட உடம்புல தான் இருக்கு. ஆள் ரொம்ப வீக்கா இருக்காரு. அப்படியே நம்ம பாலும் அவருடைய ஃப்ரெண்டும் ஜானை தாங்கி பிடிச்சு செல்லுக்கு திரும்பவும் கொண்டு வந்துடுறாங்க. அப்புறமா வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. அவரையும் ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. நடந்து வரும்போது டக்குன்னு ஜான் அந்த பர்சிய புடிச்சு இப்ப ஜன்னோட வாயிலிருந்து அந்த பூச்சி மாதிரி ஒண்ணு வெளியே வருது. ஆனா அது ஸ்ட்ரைட்டா பர்ஸ், அதாவது அந்த லேடியுடைய உடம்பில் இருந்த நோய் நம்ம ஜான் உடம்புக்கு வந்து இப்ப ஜான் கிட்ட இருந்து பர்சியோட உடம்புக்கு போய்விடுகிறது. இந்த நேரத்துல அந்த சைக்கோ பயபுள்ளையும் போதையில் என்னென்னவோ உளர கடுப்பான பர்சி துப்பாக்கி எடுத்து அந்த சைக்கோ போட்டு தள்ளுறாரு. சைக்கோ இந்த இடத்திலேயே காலி. அதுக்கப்புறமா பர்ஸ் எப்படி இருக்காங்க, பர்சி வாயிலிருந்தும் இப்ப அந்த பூச்சிகள் எல்லாம் வெளியே வருது. ஆனா நிறைய வெளியே வராம கொஞ்சம் மட்டும்தான் வெளியே வருது. அதாவது பர்சி உடம்புல இருந்து கொஞ்சம் நோய் மட்டும்தான் போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நோய் அவர் உடம்பிலே தான் இருக்க நம்ம பால் எதுவும் புரியல. ஒரு ஜான் கேட்டேன் நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பர்சி ரொம்ப ரொம்ப மோசமானவன், அதனாலதான் இவனுக்கு தண்டனையை கொடுத்தேன். சரி ஓகே, ஆனால் செல்லுக்குள்ள இருந்த அந்த சைக்கோ என்ன, அவனுக்கு ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் பாஸ் என் கைய தொடுங்க உங்களுக்கு எல்லாமே புரிய வரும் அப்படின்னு சொல்ல நம்ம பாலும் மெதுவா ஜானோட கைய தொட்டதுக்கு அப்புறம் பாலுடைய கண்ணுக்கு சில விஷயங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஒரு பண்ண வீட்ல வாழ்ற ஒரு 2 குட்டி பொண்ணுங்க, அந்த 2 குட்டி பொண்ணுங்களையும் நம்ம ஜான் தான் சாகடிச்சாரு அப்படின்னு சொல்லிதான் அவருக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அந்த 2 குழந்தைகளையும் சாகடிச்சது அந்த சைக்கோ தான். அந்த 2 குழந்தைகளும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜான் போயிட்டு அவருடைய பவர் மூலமா அந்த குழந்தைகளை காப்பாத்தலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா ரொம்ப நேரம் ஆனதுனால அவருடைய சக்தியாலையும் அந்த குழந்தைகளை காப்பாத்த முடியல. அதனாலதான் இந்த 2 குழந்தைகளையும் அவரோட மடியில போட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு அழுதுகிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல அந்த குழந்தைகளுடைய அப்பா அம்மா மத்தவங்க எல்லாம் வந்து பார்த்து ஜான் தான் கொலை பண்ணிருக்காரு அப்படின்னு தப்பா நினைச்சு இப்ப ஜானுக்கு மரணம் தண்டனையை கொடுக்க போறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் ஜானோட கைய தொட்ட நம்ம பால் புரிஞ்சுக்கிறாரு. அதோட ஜானு கோவம் இப்ப மரண தண்டனை கொடுக்கறதுக்கான டைம் வந்துருச்சு. ஆனா பாலுக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏன்னா ஜான் எந்த ஒரு தப்பையும் பண்ணாத, இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு குழந்தை மாதிரி. அதனால பாலு ஜானுடைய செல்லுக்குள்ளேயே வந்து இங்க பாரு, உன்னை எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ஒரு தப்பையும் பண்ணாத ஆளு, அதனால என்ன பண்ற அப்படின்னா நாங்க எல்லா டோரையும் திறந்து
விடும். நீ எங்கிருந்து தப்பிச்சு போயிடுறியா? இல்ல பாஸ் வேணா, எனக்கு தண்டனைய கொடுங்க ஜான். உனக்கு என்ன ஆச்சு? தப்பு பண்ணவங்களே வெளிய சந்தோஷமா சுத்திட்டு இருக்காங்க. உனக்கு என்ன? நீ தப்பே பண்ணல. நான் சொல்றத கேளு. ஒழுங்கா இங்க இருந்து தப்பிச்சு போயில. பாஸ் எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே சொல்றாரே. பாலும் கடுப்பாகி, உனக்கு என்ன தாண்டா ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டே இருக்க? என்ன பாஸ், நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். மழை பெய்து கொண்டிருக்கிற ஒரு ரோட்டில் தனியா இருக்கிற ஒரு குருவி மாதிரி வலுவிழந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். நான் என்ன பண்ற? எங்க போற? நான் சாப்பிட்டேன். நான் கேட்பதற்கு ஒரு நண்பன் கூட இல்லாம நான் ரொம்பவே சோர்ந்து போயிட்டேன். பாஸ், இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கிற மக்கள் எல்லோருமே ரொம்ப கேவலமானவங்களா மாறிட்டாங்க. பாஸ், அவங்க பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் தண்டனைய நான் அனுபவிக்கிறேன். என் தலைக்குள்ள கண்ணாடி பீச வச்சு உத்திர மாதிரி ஒரு தாங்க முடியாத வலிய அனுபவிச்சு ரத்தத்தை இழந்து போன ஒரு சோர்வான மனுஷனா நான் இருக்கேன். அதனால ப்ளீஸ் என்ன கொன்னுடுங்க அப்படின்னு சொல்ல என்ன சொல்ல வராரு அப்படின்னு பாலுக்கு சரியா புரியல. ஆனா ஜான் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு அப்படின்னு பால் புரிஞ்சுக்கிறாரு. சரி ஓகே, உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, பாஸ் டிவில எனக்கு ஒரு பிடிக்கும், அதை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஜெயிலேயே அந்த ஷோவை போடுறாங்க. அதை பார்த்து ஜான் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். என அவருக்கு அந்த ஷோவை பார்த்த உடனே ஜானுடைய ஞாபகம் வந்துருச்சு. அதனாலதான் ஒரு ஆளு தாங்க முடியாம அழுதாரு. ஜானு அந்த ஷோவை பார்த்து முடிச்சு ஜானுக்கு தண்டனைய கொடுப்பதுக்காக அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இறந்து போன அந்த 2 குட்டி பொண்ணுங்களோட அப்பா அம்மா சொந்தக்காரங்கன்னு எல்லாருமே வராங்க. ஜான் சாக போறத பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. அவங்க எல்லாருமே பார்க்கிறாரு. பாஸ், இவங்க எல்லாரும் என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அவங்களோட வெறுப்பு என்ன சுத்தி தேனீக்கள் விக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, ஜானுக்கு பக்கத்துல இருக்கிற பாலோட ஃப்ரெண்டு, நீ எதுக்காக அவங்கள பார்க்கிற ஜான்? உன் பக்கத்துல இருக்கிற எங்களை பாரு, நாங்க என்னைக்குமே உன்னை வெறுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல ஜானு ரொம்ப சந்தோஷப்படுகிறார். எப்பவுமே தண்டனைய கொடுக்கிற உங்களுடைய முகத்தை ஒரு கருப்பு துணியால க்ளோஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி க்ளோஸ் பண்ணலாம்னு வரும்போது, ஜானு ப்ளீஸ் என் முகத்தை மூட வேண்டாம் என்று சொல்லுங்கள். முகத்தை மூடுனா இருட்டா இருக்கும், எனக்கு இருட்டினா ரொம்ப பயம்னு அழுதுகிட்டே ஜான் சொல்றாரா. இப்படி இருக்கிற ஒருத்தனையா நம்ம சாகடிக்க போறேன்னு போனா சுத்தமா தாங்கிக்க முடியல. அப்ளை பண்ணுவாங்க. ஆனா பால் எட்ஜ் எதுவும் சொல்லாம கம்முன்னு இருக்காரு. என்ன அவரால சொல்ல முடியல. ஏன்னா ஜான் எந்த ஒரு தப்பையும் பண்ணாத ஒருத்தனை குழந்தை மாதிரி பால் எல்லாம் ஆர்டர் பண்ணவே முடியல. ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கத்துறாங்க, அவனை சாகடிங்க அப்படின்னு. வேற வழி இல்லாம மனச கல்லாக்கிட்டு பால் ஆர்டர் கொடுக்கறாரு. கரண்ட் ஷாக் அப்ளை பண்றாங்க. ஜான் அந்த இடத்துல தாங்க முடியாத ஒரு வழியை அனுபவிச்சு சரியா கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டே இருக்காரு. சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க எல்லோருமே ஜான் ஒரு கெட்டவனா பாக்குறாங்க. ஆனா ஜான் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லவன் என்று நம்ம பாலுக்கு தெரியும். அதனால பால் ரொம்ப கஷ்டப்படுகிறார். அவருடைய கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் வடிய ஆரம்பிக்குது. அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஜான் ரொம்ப பிடிக்குமா, அதனால அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகிறார்கள். எல்லாமே தெரிஞ்சும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. எல்லாரும் வருத்தப்படுகிறார்கள். அந்த இடத்துல இறந்து போறாரு, இதுதான் நடந்தது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் வயசான நம்ம பால் அங்கிருந்த பாட்டி கிட்ட சொல்றாரு. இத கேட்ட பாட்டியும், இதெல்லாம் நான் நம்புற மாதிரியா இருக்கு, சும்மா கதை விட்டுட்டு இருக்க. என்ன இந்த பாட்டி சொல்ல, நம்ம பால் தாத்தாவும் என் கூட வா அப்படின்னு சொல்லி காட்டுக்கு நடுவுல இருக்கிற பால் போன வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஆரம்பத்திலயும் பால் தாத்தா வந்துட்டு அந்த வீட்டோட ஜன்னலில இருந்து எட்டி பார்ப்பாரு. உள்ள எதையோ பார்த்து சந்தோஷப்படுவார்கள். என்னென்ன காட்டி இருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒண்ணு வருது. என்னடான்னு பார்த்தா அது ஒரு எலி, வேற யாரும் கிடையாது, நம்ம மிஸ்டர் ஜிங்கிள்ஸ் தான். இது அந்த பாட்டியும் பாக்குறாங்க. அவங்களால சுத்தமா எதுவும் நம்ப முடியல. ஒரு எலி இவ்வளவு வருஷம் உயிரோட இருக்கலாம், வாய்ப்பே கிடையாது. இது வேற ஏதோ ஒரு எலி, நீ ட்ரைனிங் கொடுத்து இருக்கேன், அவனுடைய பவரை கொடுத்து ஆகும், அதனால்தான் இவ்வளவு வருஷம் உயிரோட இருக்கு. அதோட உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு நம்ம பால் அந்த பாட்டி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. எனக்கே இன்னும் சொல்ல போனால் 110 வயசு கிட்ட ஆகுது. என் அந்த ஜான் என்னோட இன்ஃபெக்ஷன் சரி பண்றதுக்காகவும் அந்த சைக்கோ பத்தின உண்மையை தெரிந்து கொள்வதற்காகவும் அவன் பவரை என்கிட்ட யூஸ் பண்ணா. அதனால எனக்கும் வயசு ரொம்ப ஸ்லோவா தான் ஆகுது. என்னோட மனைவி ஃப்ரெண்ட்ஸ், என் பையன் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஆனா பம்வால் அலி நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் பாட்டியும் நம்புறாங்க. நம்ம பால் சொன்னது எல்லாமே உண்மைதானே அப்படின்னு நாட்கள் போகுது. அந்த பாட்டியும் ஒரு கட்டத்துல இறந்து போயிடுறாங்க. ஆனா நம்ம பால் தாத்தா உயிரோட இருக்காரு. இன்னும் பல வருஷங்களுக்கு அவர் உயிரோட தான் இருப்பார். இந்த இடத்திலேயே இந்த படம் முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நண்பர்களே. இது மாதிரி இன்னும் நிறைய நல்ல கதைகளோட உங்களை சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.